தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய குழந்தை பருவங்களில் அச்சோ பருவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தை தவழ்ந்து தன்னுடைய தாயினுடைய இடுப்பில் ஏறி உட்காரக்கூடிய பருவத்தை அழகாக அச்சோ பருவம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இங்கே குழந்தை கிருஷ்ணனுக்கு தாயாக தன்னை நினச்சிக்கிட்டு, அதாவது யசோதை தாய் மேலே எப்படி கிருஷ்ணர் ஓடி போய் அவங்க அம்மா மேலே ஏறினாரோ, குழந்தையாக இருந்து ஏறினாரோ, அதை எப்படி அந்த தாய் அதை கண்ட உடனே அதை ஒரு சந்தோஷமாக மகிழ்ந்து அதை அனுபவிச்சாங்களோ, அதே மாதிரி பெரியாழ்வாரும் அனுபவிக்கிறதாக இந்த அச்சோ பாசுரங்கள் அவர் பாடியிருக்கிறாருங்க. அதாவது அவர் கண்ணனுடைய லீலைகளையும் அன்னை யசோதா அதை பார்த்து பரவசப்பட்டு எப்படி கூத்தாடுறாங்க, அந்த எப்படி வியக்குறாங்க, அந்த வியப்பை எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அந்த கண்ணனுடைய அழகிய கைகள், அவங்களுடைய குறும்புகள், அவருடைய மல்லை கிண்கிலினுடைய ஒளிகள், சின்னஞ்சிறு சதங்கையினுடைய சத்தங்கள், இதெல்லாம் எப்படி அவங்க கண்டு மகிழ்ந்தாங்களோ அதே மாதிரி பெரியாழ்வாரும் கண்ணனுடைய இந்த அச்சோ பருவத்தை கண்டு வியந்து ஆழ்ந்து மகிழ்கிறாருங்க. அப்படி அவர் அருளிய அந்த பாடல்கள் என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழியிலுடைய முதல் 9வது திருமொழியில் 97வது பாசுரத்திலிருந்து 107வது பாசுரம் வரைக்கும் இந்த அழகை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்கிறாரு. இந்த பாசுரங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்முடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பாசுரங்களை கேட்டு ஆண்டோடைய அருளை பெறவும். ஓம் நமோ நாராயணாய.